ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 12/7/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை திருவோணம் மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மிதுன லக்னம், இருப்பு 49 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 5:59 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:15 மணி வரை பிரதமை, அதன் பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 4 நிமிடங்கள் வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று இரவு 8:51 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:15 மணி வரை கௌளவம், அதன் பின்பு மாலை 3 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 8 மணி 4 நிமிடங்கள் வரை மிருகசிரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. இந்த மிருகசிரிஷம், திருவாதிரை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. அதேமாதிரி இன்றைக்கி சனிக்கிழமை, கண்டிப்பாக பெருமாள் சனிக்கிழமை இல்லாமல் இன்றைக்கி திருவோணம் வேறு. திருவோணம்னாலே பெருமாள் தான், சனிக்கிழமைனாலும் பெருமாள் தான். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக பெரிய திருப்படி என்று சொல்லக்கூடிய கருடாழ்வாரையும், சிறிய திருப்படி என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. பிரமாதமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர், மந்தக்காரகர், தர்மவான், நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோத்யாத் ஒரு 27 தடவை சொல்லிவிட்டு அற்புதமாக ஒரு 9 சுற்று நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடகராசியில் புதன், சிம்மராசியில் செவ்வாய் மற்றும் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான். காரிய அனுகூலம் அதிகமாக உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். தேவையான பணம் கையில் இருப்பதால் செலவுகளை கவனிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. உற்றார் உறவினர்களின் மூலம் குடும்பத்தில் அற்புதமான சில சுபகாரியங்கள் ஏற்படக்கூடும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் அற்புதமான சூழ்நிலை நிலவும். சக வியாபாரிகளால் சில நேரங்களில் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அருமையாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இன்றைக்கி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் சந்திராஷ்டமம் போயிடுது. சந்தோஷமான ஒரு நாள். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு குழந்தைகளின் மூலம்
பணவரவிற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். பணிச்சுமை குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளிப்பீர்கள். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். இன்று நீங்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்கப்படி தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம ராசியில் சந்திரபகவான். சந்திராஷ்டமம் இருக்குது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத சோர்வு உண்டாகலாம். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். உடல் நலனில் கவனம் தேவை. பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம். குடும்ப பெரியவர்களிடம் பேசும்பொழுது பொறுமை மிக அவசியம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இன்றைய தினம் மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைனா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்கப்படி தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள். தந்தை வழி உறவினர்களால் அற்புதமான ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்களின் மூலம் சில நன்மைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அற்புதமாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு பாராட்டும்படி இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் கம் கணபதையே நமக. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக. ஓம் நமக் சிவாய. ஓம் நமோ நாராயணாய நமக. இதில் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக வெளியில் போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்கப்படி தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வுன்னு ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான். அதிர்ஷ்டகரமான நாள். இன்று நீங்கள் எதிலும் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். தொடங்கிய சில காரியங்கள் அனுகூலமாக முடியும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாக இருப்பார். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்பு உண்டு. சகோதர சகோதரிகள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் ஆற்றல் மிளிரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்கப்படி தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ப பண வரமும் இருப்பதால் பிரச்சனை எதுவும் இருக்காது. எதிரிகள் உதிரி ஆவார்கள்.
உற்றார் உறவினர்களிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும். மற்றவர்களிடம் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய வேலை பளு குறையும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உற்சாகமான நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை அற்புதமாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். முக்கியமான முடிவுகள் எதையும் இன்றி எடுக்க வேண்டாம். குழந்தைகள் வழியில் பிடிவாதம் இருந்தாலும் சந்தோஷமாக விட்டு கொடுத்து செல்வீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும். உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனமாடுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான். எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் குடும்பத்தினுடன் உற்சாகமாக பேசி விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். எதிரிகள் பணிந்து போவார்கள். எடுக்கும் காரியங்களில் அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். உற்றார் உறவினர்களின் மூலம் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். சகோதர சகோதரிகள் வகையில் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். சிலருக்கு உடல் உபாதை தொடர்பான சில பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளின் மூலம் வீண் செலவுகள் ஏற்படலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணையால் சில சந்தோஷங்கள் ஏற்படும். பொறுமையாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கார் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை ஓரளவுக்கு. ஆனால் இன்றைக்கி புதிய முயற்சிகளை தொடங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோசனைகளெல்லாம் கேட்டுட்டு தொடங்கிறது நல்லதுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அதேமாதிரி தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு சிறிய அளவில்
ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். உறவினர்களுடன் பேசும்பொழுது வீண் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் ஆகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். இன்றைய தினம் வீண் அலைச்சல் இருக்கலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவீர்கள். எதிர்பாராத சில செலவுகளால் கடன் வாங்க நேரிடலாம். முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும். பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் பயண வாய்ப்புகள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சிறிதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வதற்காக. இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு திருநாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். சூப்பர். இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுக்கும் காரியங்களில் வெற்றிகள் குவியும். புதிய முயற்சிகளை அற்புதமாக எடுத்து மகிழ்ச்சியாக முடித்து காட்டுவீர்கள். இளைய சகோதர சகோதரிகள் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். குழந்தைகளின் மூலம் பெருமை உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தை கொடுக்கும். அதேபோல் நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உயர்வினை கொண்டு வந்து கொடுக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருமான வாய்ப்புகளை பெறுவார்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.